வறுமை கோட்டிற்கு கீழே இல்லை நாங்கள். ஆனாலும் வசதியை வைத்து வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஒரு தரம் கெட்ட சமுதாயத்தால் வளைகுடாவிற்கு திரட்டப்பட்ட வளைகுடா ஆடுகள் நாங்கள். வளைகுடா ஆடுகள். திரைகடலோடி திரவியம் தேடத்தான் நாங்கள் வந்தோம். பூமியின் சுழற்சி பாதையில் எதிர் திசையில் பயணித்ததாலோ என்னவோ எங்கள் இரவுகள் விடியவே இல்லை. வாயை கட்டி வயிற்றை கட்டி ஒரு வீட்டை கட்டினாலும் எங்கள் தூக்கம் என்னவோ அடுக்கு கட்டில்களில்தான். இந்திய மதிப்பில் ஒரு பங்களாவின் வாடகை. ஆனால் ஈரத்துண்டை கூட கட்டிலின் விளிம்பில்தான் காய வைக்க முடியும். பகலெல்லாம் எங்கள் இரத்தம் முதலாளிகளாலும், இரவெல்லாம் எங்கள் இரத்தம் மூட்டைப்பூச்சிகளாலும் உறிஞ்சப்படும். வெள்ளிக்கிழமை விடுமுறை அரசாங்க கணக்கில் மட்டும். அன்றுதான் துவைத்தல், இஸ்திரி போடுதல் என்று எங்கள் வேலைப்பளு இன்னும் கூடும். விடுமுறை தினத்தின் மாலை பொழுதில் தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளி செல்லும் குழந்தை மாதிரி மறுநாள் யுத்தம் மனசுக்குள் ஓடும். இருந்தும் இந்த விடுமுறைக்காக சனிக்கிழமை முதலே தொடங்கும் எங்கள் கவுண்டவுன். இன்னும் 4 நாள், இன்னும் 3 நாள், இன்னும் 2 நாள் என்று. சம்பளத்தின் அத்தியாவசிய செலவின் மிச்சமும், குழந்தைக்கு எச்சில் முத்தமும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலம் பரிமாறப்படும். மனைவிக்கு பூக்களை அனுப்பிவிட்டு தலையணை மட்டும் துணையாய் இரவு. கனவுகளோடு விடியும் மறுநாள் பொழுது. ஒரு ஈழக்கவிஞன் சொன்னான், குண்டு சத்தம், துப்பாக்கி தாளாட்டல் விடியுமா என்பதே நிச்சயமில்லை. அடுத்த வேளை உணவிற்கு வண்டி வருமோ வராதோ, ஆனாலும் எங்கள் அகதிகள் முகாமில் தொட்டில்கள் கட்டப்படுகின்றன என்று. அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள், சொந்த வீடு, வண்டி வாகனம் எல்லாம் இருந்தும் எங்கள் உறவுகளோடு அளவலாவுதலை எதிசலாட் நிர்ணயிக்கிறது. 18 வயதில் ஓட்டு போடுவோமோ இல்லையோ, எங்கள் கடவுச்சீட்டு தயாராகி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு கனவுகளை தேட ஓடி வருகிறோம். இந்த இளைய சமுதாயம் 2 மாத விடுமுறையில் உறவுகள் தேடி ஓடி வந்தால் துபாயா என்ற ஒற்றை கேள்வியில் கரன்சியின் மதிப்பின் கணக்கீட்டில் உடைந்து போகும் எங்கள் வாழ்க்கை. வீரனாருக்கும் ஐயனாருக்கும் நேர்ந்துவிட்ட ஆடுகள் மஞ்சள் தண்ணீர் தெளித்ததும் விருப்பப்பட்டு தலையாட்டுவதில்லை. ஆனால் எல்லாம் தெரிந்தும் எத்தனை ஆடுகள் விமான நிலையத்தின் சோதனை வரிசையில் விருப்பப்பட்டே நிற்கின்றன. என்ன பாவம் செய்தோம் நாங்கள்? எல்லா பொருள்களுக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ், வாழ்க்கை மட்டும் இயர்லி இன்ஸ்டால்மெண்டில். காயடிக்கப்பட்ட காளை மாடு எங்களை விட இன்னும் ஒரு படி மேல். எங்களுக்கான பாலை ஏன் எந்த கள்ளிச்செடியும் சுரக்காமல் போனது? எங்களுக்கான ஒற்றை நெல்மணி ஏன் எந்த பயிரிலும் விளையாமல் போனது? அடுத்தொரு பிறப்பிருந்தா பொன்னாக பிறந்து வாடா, போதாத காலம் இது போய் வாடா சின்னத்தம்பி என்று பாட ஏன் எந்த கருத்தம்மா கிளவியும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் போனால்? 5 நிமிடம் அதிகமாகவோ குறைவாகவோ காட்டியதற்காக எந்த கடிகாரமும் தண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் எங்கள் துயிலழுகை 5 நிமிடம் தாமதமானால் காலை கடன்களில் ஏதாவதொன்றிற்கு வட்டி மட்டுமே கட்ட இயலும். நான் பிறந்த மானம் கட்ட சமுதாயமே! கரன்சிகளின் மை வாசனைக்கும் கழுத்தில் தொங்கும் உலோக தங்கத்திற்கும் வழி தெரிவதில்லை. இரத்தம் சொட்டும் எங்கள் வழி ஏன் உனக்கு புரியவில்லை?